சிந்து பைரவியில் அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நடக்க இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா, சிந்து தன்னோட காதலை எப்படி இருந்தாவது விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. சிந்து தன்னோட காதலுக்காக சிவாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதனால் பாதிக்கப்பட்டது பைரவியாக இருந்தாலும், பைரவி ஆறுமுகத்தை மறைமுகமாக காதலிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் பைரவிக்கு தெரியாமல் தான் இருக்குது. இனி வர எபிசோடில் பைரவி கண்டிப்பாக ஆறுமுகத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட காதலையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோட்லாம் சிந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்க போகிறாங்க. அது எப்படி சந்திக்க போகிறாங்க, அது யாரால் சந்திக்க போகிறாங்கன்னா முழுவதும் சிவாவால் தான் சந்திக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சிவா கொஞ்சம் கூட சிந்துவோட காதலுக்கு தகுதியானவனா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா சிந்து சிவாவோட சேர்ந்து வாழ்கிறதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சிவா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மாதிரி தான் இப்போ நடந்துக்க போகிறாரு இனி வர எபிசோடில். அது எப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் சிவா சிந்துவா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் மறந்துட்டு தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வாழ்ந்தாலும் இன்னும் சிந்து ரொம்பவே கஷ்டப்பட போகிறா அப்படின்றத தெரியாமையே இருக்காரு இந்த சிவா. சிந்துவும் தான் காதலிச்ச சிவா குடும்பத்தை தான் குடும்பமாக எடுத்துக்கிட்டதும் இல்லாமல் அவங்க பிரச்சனையாக தான் பிரச்சனையாக எடுத்து எவ்வளவோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அன்னபூரணி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொய் சொன்ன காரணத்துக்காக இப்போ ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க சிந்துவை. சிந்து எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கா தன்னோட குடும்பத்துக்காக அப்படின்னு நினைக்காத அன்னபூரணி இனி அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் எல்லாம் செய்ய போகிறாங்க சிந்துவுக்கு எதிராக. ஆனால் நம்ம சிந்து எப்பவுமே தைரியமாக இருப்பாங்க. தன்னோட காதலை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு உறுதியோடு இருக்கிறவங்க. அதனால கண்டிப்பாக தன்னோட குடும்பத்துக்கு ஸ்னேகாவால் ஆபத்து இருக்குன்னு சிந்து சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக சும்மா இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா சிவாவை அவ்வளோ தூரத்துக்கு காதலிக்கிறாங்க. இதனால் அன்னபூரணி அம்மாவுக்கு ஏற்பட்ட விபத்துக்கும் இந்த ஸ்னேகா தான் காரணம் அப்படின்றத கண்டிப்பாக சிந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த தருணத்தில் தான் அன்னபூரணி அம்மாவுக்கு உண்மை தெரிய வைப்பாங்களா சிந்து அப்படின்றத இனி வர எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அன்னபூரணி தான் பண்ண தவற புரிஞ்சுப்பாங்களா? சிவாவும் சிந்துவும் சேர்றதுக்கு முழு காரணமாக இனி இருக்க போகிறது யாருன்னா அன்னபூரணி தான் இருக்க போகிறாங்க. மகாவோட திட்டமும் தவிடுபடியாக போகுது. ஏன்னா மகா இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அன்னபூரணிக்கு இப்போ விபத்து நடந்தனால இதுதான் சாக்கு அன்னபூரணி மனசை மாற்றுறதுக்கு. ஏன்னா சிவா இப்போ சிந்துவை விட்டு விலகி இருக்கான். இந்த தருணத்தில் ஸ்னேகாவோட சேர்த்து வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க. இதை அன்னபூரணி அக்காட்டையும் சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்க, ஸ்னேகா எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா. ஸ்னேகா தான் நம்ம சிவாவுக்கு பொருத்தமான ஆள். இப்போ ஸ்னேகா நம்ம குடும்பத்துக்கு வந்திருந்தா இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணிகிட்ட மகா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அன்னபூரணி மனசும் கொஞ்சம் இழக ஆரம்பிக்குது. ஸ்னேகா மேலே இருக்கிற தப்பெல்லாம் மறந்துட்டு அன்னபூரணி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் ஒரு தப்பு பண்ண போகிறாங்க. அது என்னன்னா, சிவாவுக்கு திரும்பவும் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது மாதிரி மகா கேட்கவும், நீ சொல்கிறது சரிதான், நான் சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சு சிவாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டேன். இப்போது ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால சிவா சந்தோஷமாக இருப்பானா? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மகா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணியை மகா கிட்ட சம்மதம் தெரிவிக்க போகிறாங்க. அன்னபூரணியும் சிவா கிட்ட, என்ன சிவா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி கேட்க, சிவா கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்காமல் அமைதியாகவே இருக்க போகிறாங்க. அந்த தருணத்தில் மகா சிவா மௌனத்தை தனக்கு சாதகமாக ஆக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா நினைக்கிறாங்க. இதனால் அன்னபூர்ணி அக்காட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நீங்கள் சொல்லி சிவா சம்மதிக்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட மனசில் அன்னபூர்ணி சொல்கிறத கேட்டே ஆகணும் சிவா அப்படின்ற அளவுக்கு சிவா மனசில் பதிய வைக்கிறாங்க மகா. அதனால் சிவாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சம்மதத்தை சொல்லிடுவார். இதை சொன்னதுமே ரொம்பவே பயங்கர சாக்கில் இருக்க போகிறாங்க நம்ம சிந்து. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறதே நம்ம சிவாவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைக்கிற இடத்துல தான் இப்போ சிவா இப்போ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு இந்த வருத்தப்பட்டு உட்காந்துருக்க இடத்துல தான் அப்போ சிவா வெளியே வராங்க. சிவா வெளியே வர சமயத்தில் தான் சிந்து, ஏன் டாக்டரே உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? உனக்காண்டி ஒருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துட்ருக்கேன், நீ என்னடானா உங்கள் அன்னபூர்ணி பெரியம்மா சொன்னதுமே சரின்னு தலையாட்டிட்டு வந்து உட்காந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க சிந்து. இதை கேட்டதுமே சிவா, ஆமாம் வேறு என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிவா பதிலுக்கு சொல்ல போகிறாரு. இந்த இடத்துல தான் சிந்து, ஏன் டாக்டரே உன் மனசில் நான் இல்லையா
அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்க, என் மனசில் நீ இல்லை, உன்னைய நானா கல்யாணம் பண்ண சொன்னேன், நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தானே வந்த, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் என்னை அசிங்கப்படுத்தி இவ்வளோ தூரம் என்னை கஷ்டத்துக்கு உள்ளாக்கி வச்சிருக்கதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சிவா ஒரு தப்பு பண்ண போகிறாரு சிந்து மேலே. சிந்து செஞ்சதான் தப்பு, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தப்பே பண்ணலை அப்படின்றதுக்காக எல்லா குற்றத்தையும் சிவா என்ன செய்கிறாருன்னா சிந்து மேலே மட்டுமே சுமத்த போகிறாரு. இதனால் மனசை தாங்க முடியாமல் இவ்வளோ தூரத்துக்கு சிவா பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கஷ்டப்பட்டாலும் தன்னோட காதலில் உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிந்து போராட போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, நான் யாருக்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிடுறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே இன்னமும் கஷ்டமாக இருக்குது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சிவாவுக்காக கஷ்டப்படுறோம், ஆனால் நம்ம மனசில் சிவா இருந்தாலும் அவர் மனசில் நம்ம இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைக்க போகிறாங்க. எதுக்காக இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட காதலுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோட நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் தான் மகா சிந்து மற்றும் சிவாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து கிட்ட, இங்கே பாரு சிந்து, நீ மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, என்னோட பிள்ளை வாழ்க்கையிலையும் விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி மகா சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல இன்னொன்றும் சொல்ல போகிறாங்க, நீ பண்ண எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே என் மக வாழ்க்கையில் நீ தலையிடுறதுக்கு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இனி சிவாவோட வாழ்க்கையில் இனி சினேகா தான் இருக்க போகிறா, அதுக்கு நீ தடையாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, அன்னபூர்ணி சொன்னதை கண்டிப்பாக என் பிள்ளை தட்டவும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்ல போகிறாங்க. இதை கேட்ட சிந்து சும்மா இருப்பாங்களா? அப்படியா, கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியமாவே என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நானே அவங்க வாயால் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலும் விட போகிறாங்க மகா கிட்ட. இந்த மாதிரி தாங்க இனி வர எபிசோடில் நடக்கும்போது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.